Hi childrens, welcome back to my channel. நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். அது ரொம்ப கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ், நல்லா ஒரு எல்லோ பேர்டாக இருக்கும். நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கோங்க. இது சென்டர் பண்ண தேவையில்லைன்னா அந்த பிரான்ச் ஓரளவுக்கு ஹரிசாண்டலாக சென்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஏரியா எக்ஸாக்டாக சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒரு பேர்டு, இந்த சைடில் ஒரு பேர்டு இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி நான் வரைஞ்சிட்ருக்கேன். அந்த பேர்டு வரையும் போது பார்த்திங்கன்னா அந்த பாடிக்குரிய ஒரு ஓவல் ஷேப், அதுக்கப்புறம் தலைக்குரிய ஒரு ரவுண்டு, அந்த 2 ஷேப்பையும் நான் ஒன்றோட ஒன்று கனெக்டில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு ஓவரால் ஸ்லாண்டிங்காக, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலும் அந்த பேர்டு ஸ்லாண்டிங்காக இருக்குது, ரைட் சைடு பார்த்தீங்கனாலும் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு, அப்புறம் அந்த பாடியிலேருந்து நான் ஒரு விங்ஸ் வரைகிறதுக்காக நான் வந்து ஒரு லீஃப் மாதிரியான ஒரு லைன் வந்து நான் பிரிச்சிருக்கிறேன். பாருங்கள், இப்போ அதை வரைஞ்சிட்ருக்கேன் இல்லைங்களா. இது வந்து எப்பயுமே ஆல்மோஸ்ட் எல்லா பேர்ட்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப, இந்த மெத்தட் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா பேர்டுமே இந்த ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த பாடி என்ன சைஸ் வரையணும், ஹெட் எந்த சைஸில் இருக்கணும், அது ஓவரால் எந்த ஆங்கிளில் உக்காந்திகிட்ருக்கு, ஸ்லாண்டிங், அதாவது அது எவ்வளோ கோணத்தில் அது சாய்வாக இருக்குதா, செங்குத்தாக இருக்கா, இல்லை ஹரிசாண்டலாக இருக்கா, இந்த மாதிரி அந்த பொசிஷனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அது போலவே நம்ம அடுத்து டெய்ல் எவ்வளோ நீளம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 2 பேர்ட்ஸ்க்கும் உள்ள கேப், அப்புறம் பேர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா அந்த அடுத்த பிரான்ச்சோ இல்லை நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு பார்ட்டுக்குரிய அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம கவனித்து லைட்டாக வரைங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் அழிச்சிருங்க. இப்போ நான் அழிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த எக்ஸஸாக இருக்கிற லைன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கரெக்டான லைனாக எதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த லைன் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அழிச்சிருங்க. நான் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக அழித்த மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் எனக்கு தெரியுது அங்கே ஓரளவு நான் ஏற்கனவே வரைஞ்ச மெஷர்மெண்ட், அந்த மார்க்கிங் வந்து எனக்கு தெரிகிற அளவுக்கு விட்டுட்டு தான் நான் அழிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஒரு சிங்கிள் லைன் நம்ம வரைகிறோம். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பேர்டு வரைஞ்சிட்ருக்கோம். பாடி ஹெட்டெல்லாம் முடிச்சுட்டு டெய்ல் வந்துட்டோம். அடுத்தது அந்த கால்கள், அப்புறம் இந்த பிரான்ச், இதெல்லாம் நம்ம எடுத்தெடுப்புலேயே கூட டார்க்காக வரைஞ்சிட முடியும். ஆனால் வந்து நீங்கள் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி டார்க்காக வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகுன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாத போச்சுன்னா நீங்கள் அழிக்க வேண்டியது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம் அது டார்க்கான லைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு அழிக்கிறதுல ரொம்ப சிரமத்தை உண்டாக்கும். அதனால தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறது. அதே மாதிரி நம்ம அந்த இடம் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வரையும் போது எவ்வளோ இருக்கணுங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டு, நம்மளுக்கு பத்தலைன்னா அதை அழிச்சிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை பெருசாக இருக்குதுன்னா அதை நம்ம அழிச்சிட்டு சின்னதாக மாற்றி வரையலாம். ஸோ நீங்கள் லைட்டாக வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி மறுபடியும் அதை மாடிஃபை பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப ட்ராயிங்கில் ரொம்ப பேசிக் பார்த்தீங்கன்னா பென்சிலை அழுத்தம் இல்லாமல் லேசாக எழுதுறது. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மறந்து போய் மறுபடியும் டார்க்காக பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அதை அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த பென்சில் லைன் மேலேயே நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் பெனில் நான் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு சில லைன் இல்லாமல் இருந்தால் கூட நான் அப்படியே மேனுவலாக நானே வரைஞ்சிக்குவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாக் ஸ்கெட்சில் என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் பென்சில் இருக்கிற மாதிரி வரைஞ்சி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க. இது ரொம்ப கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கலர் கிடையாது, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இந்த மாதிரி ஒரு மினிமம் கலர்ஸ், இந்த வார்ம் கலர், வெப்பமான கலர்கள் தான். கலரில் நிறைய அந்த கலர் தேரின்னு பார்த்தா நிறைய இருக்குது. வார்ம் கலர், கூல் கலர், இந்த மாதிரி வந்து நிறைய அதில் சொல்லிகிட்டே போகலாம். இப்போது நீங்கள் இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கலர் பற்றி நம்ம மறுபடியும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கிளாஸில் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வீடியோஸாக நம்ம போடலாம். அதில் அந்த கோடுகள்லாம் அந்த மரப்பட்டைகள் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ட்ராயிங் சூப்பராக வந்திருக்கு. அதில் ஒரு ட்ராயிங் கொஞ்சம் குண்டாக, அதாவது ஒரு பேர்டு கொஞ்சம் பெருசாகவும் இன்னொன்று கொஞ்சம் சின்னதாகவும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ அடுத்தது கலர் தான். இப்போ நம்ம கலர் பண்ணும்போது எப்பயுமே டார்க் கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, லைட் கலரை அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம இது வந்து ஒரு எல்லோ கலரில் நம்ம இந்த பேர்ட்ஸை வரைய போகிறோம். நம்ம எல்லோன்ட்டு நம்ம வேறு ஏதோ கலர் அடிக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இதுவும் ஒரு கோல்டன் எல்லோ, அதாவது இந்த மேங்கோ எல்லோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு எல்லோ தான். நம்ம அதுக்கப்புறமேட்டு லைட் எல்லோ நம்ம இது மேலே யூஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கலரை யூஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணோமா ரொம்ப ப்ராப்பரான மிக்சிங் இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் டார்க் கலரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட்ரியாக லைட் கலரை நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எங்கெங்கே ஒயிட் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்களும் விடுங்க. அப்போ தான் அந்த செகண்ட் கலர் போய் அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரெட் கலரு, டைலில் 2 டைலோட எட்ஜ்லேயும் ரெட் கலர் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயிங் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டைம் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். பார்த்திங்கன்னா ரெட் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் அதுலேயே கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட் ஆக்குறோம். இப்போது அடுத்தது எல்லோ கலர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எல்லோ நெக்ஸ்ட் நான் அடித்து முடிச்சிட்டேன். அந்த மேலே இருக்கிற ப்ளூக்கு இந்த ஸ்பேஸ் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் தான். இப்போ இந்த பார்டர் பண்ணும்போது அது முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக காட்டன் இந்த மாதிரி எடுத்து அந்த இன்கம்ப்ளீட் ஸ்பேஸை நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ண நினச்சிங்கன்னா நீட்டாக அழிச்சிருங்க. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன். see you. bye bye.